கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்கு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது என்னடா கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்கு, நார்மல் ப்ளம் கேக்குக்கும் கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்குக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 டேஸ் இல்லை 1 மந்த் வைனில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சோக் பண்ணி வச்சு செய்வாங்க. பட் நம்ம இப்போ அப்படி செய்ய போகிறது கிடையாது. ஆனால் அதே டேஸ்ட்டில் கொடுக்கக்கூடிய ப்ளம் கேக் தான் ஈஸியாக வந்து ஓவன் இல்லாமல் குக்கரில் பண்ண போகிறோம். வாங்க. அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சுட்டு 3/4 கப் அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. 3/4 கப் சர்க்கரை சேர்த்ததும் அப்படியே விட்டுருங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுவே மெல்ட் ஆகி தேன் பதத்துக்கு வரும். அந்த டைமில் நீங்கள் கரண்டியால் கிளறி விட்டிங்கன்னா நல்ல தேன் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கோங்க. வாட்டர் சேர்த்ததுமே எல்லாமே நல்லா மறுபடியும் அந்த மிட்டாய் மாதிரி ஆயிருக்கு பார்த்தீங்களா, அது கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆரஞ்சு பழம் ஜூஸு, லெமன் ஜூஸு இது வந்து ஒரு 1/4 கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதையுமே நம்ம இதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அது மிட்டாய் மாதிரி ஆகிடும் அந்த சக்கரை. நீங்கள் அது ஒன்றும் பயப்பட வேண்டாம், கட்டியாக இருக்குது ஒட்டிக்குது அப்படின்ட்டு. நீங்கள் ஜஸ்ட் அதை அப்படியே கரைச்சி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டன் கரைஞ்சிட்டு வந்துடும். இந்த டைமில் நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ், லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது வந்து 1/4 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஆரஞ்ச் ஜூஸ், லெமன் ஜூஸ் இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது சேர்க்கும் போதும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். லெமன் ஜூஸோட ஆரஞ்ச் ஜூஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு லெமன் பழம் எடுத்துக்கிறீங்கன்னா ஆரஞ்சு பழம் வந்து ஒரு 2-3 பழம் எடுத்துக்கோங்க. லெமன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ஆரஞ்சு ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் என்ன சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ என்ன வேணால் சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி, ஆல்மண்ட், கேஷ்யூ, நீங்கள் எது வேணால், பிஸ்தா எது வேணால் சேர்த்துக்கலாம். அந்த செரி பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே நான் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரிஜினல் செரி பழம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது பேக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கலக்கலக்கா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்கூல் டைம்லலாம் வெளியெல்லாம் விற்பாங்க 10 ரூபா பேக்கெட்டில் கலக்கலக்கான்ட்டு. ஸோ அதுதான் கலர் பண்ணி சேல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் எப்படின்னு தெரியல. ஒரு 1/4 கப் பட்டர், அன்சால்ட்டட் பட்டரும் சேர்த்துக்கோங்க இந்த டைமில். ஒரு 5 மினிட்ஸ் அதில் நல்லா வேகட்டும். வெந்ததுமே அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இந்த பக்கம் வேறு ஒரு பவுல், நல்லா பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. 50 ml கிட்ட ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சோம்ல அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது நம்ம பேக் பண்ணும்போது டெக்கருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 1 கப் மைதா மாவு, நம்ம வந்து கோதுமை மாவில் செய்யலை, மைதா மாவில் செய்ய போகிறோம். கோதுமை மாவுக்கும் மைதா மாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டு தான். ஆக்சுவலி எப்போயாச்சும் ஒரு டைம் நம்ம ப்ளம் கேக் பண்ணும் போதும் மைதா மாவில் தாராளமாகவே செய்யலாம். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் பால் பவுடர், சினமன் பவுடர், க்ளோஸ் பவுடர், ஏலக்காய் பவுடர் இது எல்லாமே சேர்த்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சினமன் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவுடர் அது வெளியே கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில். இல்லாதவங்க அது எல்லாத்துலேயுமே 2 எடுத்து மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் பவுடர் இல்லாதவங்க பால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சிய பால் 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. நம்ம ஓவனில் பண்ண போகிறது இல்லை, குக்கரில் தான் பண்ண போகிறோம். நல்லா கனமான குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் இல்லைன்னா நல்லா பெரிய பாத்திரம் கூட கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப்பு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்புக்கு பதில் நீங்கள் ஆற்று மணல் இருந்தால் கூட அந்த மணல் கூட 1 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும். கேக் பவுலில் பட்டர் ஷீட் வச்சு நம்ம பண்ணது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். முக்கியமாக நீங்கள் சூஸ் பண்ணுற இந்த கேக் பவுல் எப்படி இருக்கணும்னா, இப்போ நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன். அந்த குக்கரில் என் கை வந்து உள்ள வரைக்கும் போய் அந்த கேக் பவுலை வச்சுட்டு மறுபடியும் ரெடி ஆனதுக்கப்புறம், கேக் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் மறுபடியும் கை உள்ளே விட்டு தான் எடுக்கணும். ஸோ எடுக்கும்போது என் பாத்திரத்தில் எதுவுமே என் கை வந்து படக்கூடாது, ஏன்னா செம்ம சூடாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி சைஸில் தான் நீங்கள் எடுக்கணும். உள்ளே வச்சுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் கூட ஒரு 30 to 35 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த 30 to 35 மினிட்ஸ் சொல்கிறேன்ல, அப்படி வரும்போது ஒரு 20 மினிட்ஸ் வரும்போது நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்களோ 2 ஸ்பூன் நட்ஸு, அந்த நட்ஸ் எல்லாமே டெக்கருக்கு சேர்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நம்ம கையாலேயே வீட்லேயே ப்ளம் கேக் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி கிறிஸ்மஸ், சாரி மேரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். அண்ட் வழக்கம் போல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.